ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய மாதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பகுதி 1 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே மாதிரி தேர்வு 1, 2, 3 சொல்லிட்டு ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் அதையும் பாருங்கள். அதுலேயும் முக்கியமான நடப்புகள் நிறையா இருக்குது. இதையும் பாருங்கள், இதுலேயும் முக்கியமான நடப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். தமிழகத்தில் எங்கு 900 ஏக்கர் பரப்பளவில் 396 கோடி செலவில் ஆசியாவிலேயே பெரிய ஒருங்கிணைந்த பல்நோக்குடன் கூடிய நவீன கால்நடை பூங்கா அமைய உள்ளது? தமிழகத்தில் எங்கு 900 ஏக்கர் பரப்பளவில் 396 கோடி செலவில் ஆசியாவிலேயே பெரிய ஒருங்கிணைந்த பல்நோக்குடன் கூடிய நவீன கால்நடை பூங்கா அமைய உள்ளது? இதற்கான ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தலைவாசல், அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவாசலில் தான் அது அமைய உள்ளது. அதுக்கடுத்த நடப்பு நிகழ்வுகள். தமிழகத்தில் புதிதாக எங்கு வைரஸ் தடுப்பூசி தயாரிப்பு மையம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை 13/2/2019 ஒப்புதல் வழங்கியுள்ளது? தமிழகத்தில் புதிதாக எங்கு வைரஸ் தடுப்பூசி தயாரிப்பு மையம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை 13/2/2019 ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய குன்னூர். அதுக்கடுத்த நடப்பு நிகழ்வுகள். 2019 அண்மையில் வழங்கப்பட்ட லாரன்ஸ் விருது, சரிங்களா? அந்த லாரன்ஸ் விருது நிறையா கேட்டகரியில் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சிறந்த மீண்டு வந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா டைகர் வுட்ஸ் அப்படிங்கக்கூடியவருக்கு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய டைகர் வுட்ஸ். அதுக்கடுத்த நடப்பு நிகழ்வுகள். சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மத்திய இடைக்கால பட்ஜெட்டானது மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன? சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மத்திய இடைக்கால பட்ஜெட்டானது மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 11/2/2019. வேர்ல்டு கவுண்ட் ஃபெஸ்டிவல் 2019 எங்கு நடைபெற்றது? வேர்ல்டு கவுண்ட் ஃபெஸ்டிவல் 2019 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய புனே அப்படிங்கிறது. அதுக்கடுத்த நடப்பு நிகழ்வுகள். சமீபத்தில் விவசாய குழந்தைகளின் கல்வியை அதிகரிக்க கலியா சத்ரபிருதி அப்படிங்கக்கூடிய ஒரு உதவித்தொகை திட்டத்தை தொடங்கிய இந்திய மாநிலம் எது? அண்மையில் பார்த்தீங்கன்னா கலியா சத்ரபிருதி அப்படிங்கக்கூடிய, அதாவது இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாய குழந்தையினுடைய கல்வியை என்ன செய்யணுங்க, அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக வச்சு எந்த மாநிலம் இந்த ஒரு உதவித்தொகை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான பார்த்தீங்கன்னா ஒடிசா. எப்பவுமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டை, அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மாநிலம் ஏதாவது ஒரு திட்டத்தை வகுத்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் இடம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒடிசா எப்பயுமே ஏதாவது ஒரு புதுசான திட்டத்தை செயல்படுத்திகிட்டே இருப்பாங்க. செகண்ட் இடம் கேரளா. தமிழ்நாடு அதாவது 3 இடத்துல இருக்க திட்டங்களை அதிகமாக வகுத்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறதுல. அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விக்கு விடையை போட்டித் தேர்வில் தெரியலை, நீங்கள் போய் ஒரு பார்க்குறீங்க, இது வரைக்கும் நீங்கள் படிக்காத ஒரு கொஸ்டின், இந்த திட்டம் தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் பார்க்கல, எங்கேயுமே உங்களுக்கு தெரியல, நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஆப்ஷனில் ஒடிசா இருக்கா அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஒடிசா இருந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது இதுக்கு விடை தெரியாத பட்சத்துக்கு நான் சொல்கிறது, ஒடிசா இருந்தால் சூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மேற்கு வங்காளமும் நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி மாநாடுகளில் எப்போயுமே டெல்லியில் தான் அதிகமாக மாநாடு நடக்கும். அது எல்லாத்துக்கும் நல்லா போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ப்ளஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை நல்லா உள்வாங்கி அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும். மாநாடுகள் அதிகமாக நடக்கிறது டெல்லி, மும்பையில் தான் அதிகமாக நடக்கும், சரிங்களா? அதுக்கு ஓகே, வாங்க அதுக்கடுத்து போகலாம். பர்மானு டெக் அணுசக்தி ஆற்றல் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? பர்மானு டெக் அணுசக்தி ஆற்றல் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி, சரிங்களா? இந்த 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒடிசா, சரிங்களா? 7வதுக்கு புதுடெல்லி. 8 இந்திய வானியல் சங்கத்தினுடைய முதல் பெண் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய வானியல் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஜிசி அனுபாமா அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். அக்ரி லீடர்ஷிப் சம்மிட் 2019 4வது விவசாய தலைமைத்துவ கூடுகை எங்கு அண்மையில் நடைபெற்றது? இதற்கான கானவூர் அப்படிங்கக்கூடியது. இது ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கானவூர் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த அக்ரி லீடர்ஷிப் சம்மிட் 2019 நடைபெற்றுச்சு. அதுக்கடுத்து பார்க்கலாம். பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த யார் அந்நாட்டின் சிவில் நீதிமன்றத்தின் முதல் ஹிந்து பெண் நீதிபதியாக பொறுப்பேற்றார்? பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த யார் அந்த நாட்டினுடைய சிவில் நீதிமன்றத்தினுடைய முதல்
ஹிந்து பெண் நீதிபதியாக பொறுப்பேற்றார் அப்படிங்கிறாங்க. முதல் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அழுத்தி பாருங்க. ஒரு இந்து வந்து ஒரு பாகிஸ்தானில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறன்றது பெரிய விஷயம். அதனால் வந்துட்டு அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்க்குறோம், சுமன் குமாரி அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக வந்து பாப்புலராக இருக்கும். அதுக்கடுத்து ஐநாவானது 2019 எந்த ஆண்டாக அண்மையில் அறிவித்தது? ஐநா சபை வந்துட்டு 2019 என்ன ஆண்டா அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய உள்நாட்டு தாய்மொழி ஆண்டு. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய உள்நாட்டு தாய்மொழி ஆண்டு. அதுக்கு இந்தியாவானது எந்த நாடுடன் பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்த 3 ஆண்டு ஒத்துழைப்பு திட்டம் செயல்படுத்த உள்ளது? இந்தியாவானது எந்த நாட்டுடன் இணைந்து பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்த 3 ஆண்டு ஒத்துழைப்பு திட்டம் செயல்படுத்த உள்ளது? இதற்கான விடை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா. அதுக்கடுத்து தமிழகத்தில் குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி எது? தமிழகத்தில் குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி எது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம் தொகுதி. அதிகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். சரிங்களா? அதுக்கடுத்து தமிழக பள்ளிக்கல்வித்துறையானது மரம் வளர்த்து பராமரிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பாடத்திற்கு எத்தனை மதிப்பெண் வழங்க முடிவு செய்துள்ளது? தமிழக பள்ளிக்கல்வித்துறை யானது மரம் வளர்த்து பராமரிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பாடத்திற்கு எத்தனை மதிப்பெண் வழங்க முடிவு செய்துள்ளது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண்கள். அதுக்கடுத்து 15வது கேள்வி, மத்திய அரசானது காச நோயை எந்த ஆண்டிற்குள் ஒழிக்க திட்டமிட்டுள்ளது? மத்திய அரசானது காச நோயை எந்த ஆண்டிற்குள் ஒழிக்க திட்டமிட்டுள்ளது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2025. ட்ரெயின் 18 பெயர் அண்மையில் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டது? ட்ரெயின் 18 பெயர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்ன மாற்றினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும், வந்தே பாரத் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சரு. சரிங்களா? 17 பாரதி பிறந்தார் யார் இந்த மனிதர்கள் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னாங்க. ரீசெண்டாக அதை பற்றின கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஒரு நினைவாக அவர் எழுதிய நூலை வந்து ஒரு அறக்கட்டளையின் சார்பாக வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு. அந்த நூல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி பிறந்தார் யார் இந்த மனிதர்கள் அப்படிங்கிறது தான் 2 நூல். சரிங்களா? அதுக்கடுத்து இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கடுத்த கொஸ்டின் போகலாம். பரதநாட்டியத்தில் வந்துட்டு தனக்கென தனி முத்திரை பதித்த திருநங்கை யாருக்கு அண்மையில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? இவர் பத்ம விருது பெறும் முதல் திருநங்கை ஆவார். அதாவது இவங்க வந்துட்டு ஒரு திருநங்கை. அவங்களுக்கு வந்துட்டு தனக்கென தனி முத்திரை பதித்த திருநங்கை யாருக்கு அண்மையில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? எதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பரதநாட்டியத்துக்காக. ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நர்த்தகி நடராஜன் அப்படிங்கிறவங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜன். 70வது குடியரசு தின விழாவில் முதல் முறையாக பாரம்பரிய இசையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட எந்த புதிய கீதம் இசைக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 70வது குடியரசு தின விழாவோட செய்தியை வந்து நியூஸ் பேப்பரில் வந்து அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தினமணியில் கடைசி பக்கத்தில் கீழே போட்டிருந்தாங்க. அந்த விஷயத்தை யார் மேக்ஸிமம் வாட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. நியூஸ் பேப்பரை டீப்பாக வந்து படித்தவங்க மட்டும் தான் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு 70வது குடியரசு தின விழான்னு சொல்லிட்டு ஒரு PDF ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இதை நான் ஃபஸ்ட்டாவோ 2வதாவதோ வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கீதை வந்து என்ன செய்கிறாங்க உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க இசைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போது அந்த கீதத்தோட நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 70வது குடியரசு தின விழாவில் நிறையா விஷயங்கள் வந்து காந்தியடிகளை பற்றி நிறையா அணிவகுப்பு ஊர்த்திகள் நிறையா அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு இசைக்கீதை வந்து பார்த்திங்கன்னா அதாவது 70வது குடியரசு தின விழாவில் முதல் முறையாக பாரம்பரிய இசையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட எந்த புதிய கீதம் இசைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சங்நாதம் அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 2019 அண்மையில் வெளியிடப்பட்ட சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் என்ன? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2019 ஒரு பட்டியல் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பட்டியலில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து வெளியிடக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து எத்தனை இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 5வது இடம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 5வது இடம். 2019 பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டன? 2019 பத்ம விருதுகள் வந்து எத்தனை பேருக்கு வந்து வழங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய 112. அடுத்த கொஸ்டின் போகலாம். மாநிலங்களில் எதிர்கொண்டு வரும் வருவாய் பற்றாக்குறையை ஆய்வு செய்வதற்காக யாருடைய தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினை அண்மையில் மத்திய அரசு அமைத்துள்ளது? மாநிலங்கள் எதிர்கொண்டு வரும் வருவாய் பற்றாக்குறையை ஆய்வு செய்வதற்காக யாருடைய தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினை
அண்மையில் மத்திய அரசானது அமைத்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சுஷில் மோடி, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சுஷில் மோடி. அதுக்கடுத்து சிறந்த இந்திய கவிதை சேகரிப்பு என்ற விருதை பெற்ற கிளியர்லி யூஆர்எஸ்எல் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சிறந்த இந்திய கவிதை சேகரிப்பு என்ற விருதை பெற்ற கிளியர்லி யூஆர்எஸ்எல் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து ரஞ்சனா முரளி அப்படிங்கிறதா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ரஞ்சனா முரளி. அதுக்கடுத்து போகலாம். 2019 FCSI வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் யார்? 2019 FCSI வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் யார்? ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா ஆதி கோத்ரேஜ் அப்படிங்கிறது. அதாவது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஆதி கோத்ரேஜ் அப்படிங்கிறது தான். 25வது கொஸ்டின் போகலாம். 2008 வந்துட்டு மும்பை தாக்குதல் வந்து என்ன செஞ்சுங்க நடைபெற்றுச்சு. அதனுடைய ஒரு எதிரொலியாக வந்து ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடலோரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாக்கணும், அதாவது தீவிரவாதிகளோட ஊடுருவல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னா சி விஜில் அப்படிங்கிறது. சரிங்களா? சி விஜில் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி, அதாவது குமரி கடல் பகுதியில் தான் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஒரு செயல்படுத்தி பார்த்தாங்க. மற்ற பக்கம்லாம் இதுக்கு நமக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது வந்து அந்த கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில். சரிங்களா? 2வது உலக ஒருங்கிணைந்த மருத்துவ அமைப்பு 2019 வேர்ல்டு இன்டகிரேட்டட் மெடிசன் ஃபார்ம் எங்கு அண்மையில் திறக்கப்பட்டது? கோவா. இதற்கானுடைய வந்து பார்த்தீங்கன்னா கோவா. இது முக்கியமான கொஸ்டின். கோவா. உள்ளூர் விமானங்களில் விமான பயணத்தை சுலபமாக்க மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன? உள்ளூர் விமானங்களில் விமான பயணத்தை சுலபமாக்குவதற்காக மத்திய அரசு ரீசெண்டாக ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிஜி யாத்ரா திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? டிஜி யாத்ரா திட்டம் தான். அதுக்கடுத்து 49வது பொருளாதார மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? 49வது பொருளாதார மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை டாவோஸ், சுவிட்சர்லாந்து. சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய டாவோஸ், சுவிட்சர்லாந்து. 25வது தரைவழி மற்றும் செயற்கைக்கோள் ஒலிபரப்பு மீதான சர்வதேச மாநாடு மற்றும் விஇஎஸ் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? 25வது தரைவழி மற்றும் செயற்கைக்கோள் ஒலிபரப்பு மீதான சர்வதேச மாநாடு மற்றும் பிஇஎஸ் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய புதுடெல்லி. தமிழக அரசின் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை ஒப்பந்தங்கள் மூலமாக 3,431 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன? தமிழக அரசினுடைய 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை ஒப்பந்தங்களின் மூலமாக 3,431 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதுக்கடுத்த கேள்வி. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கும் சாதகமான மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்த 28வது தேசிய கருத்தரங்கு எங்கு நடைபெற்றது? காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கும் சாதகமான மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்த 28வது தேசிய கருத்தரங்கு அண்மையில் எங்கு நடைபெற்றது? பியில் இருக்கக்கூடிய உதகை. அதுக்கடுத்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசியினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. டேவிட் ரிச்சர்ட்சன் தான். அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய டேவிட் ரிச்சர்ட்சனை. மதுரையில் ஜல்லிக்கட்டு வன்முறை தொடர்பான விசாரணை செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கை வந்து 4 மாதங்களில் தாக்கல் செய்யப்பட உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விட வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரன் தான் ஆன்சரு. அதாவது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன். அதுக்கடுத்து ஸ்கேட்ஃபார்ம் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் இது? ஒரு நண்பர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தார், சார் ஸ்லாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு போன தடவை போட்டிருந்தீங்க, ஸ்கேட்ஃபார்ம் அது வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணியிருந்தாரு. ஸ்லாட்ஃபார்மா ஸ்கேட்ஃபார்மா கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவருக்கு வந்து அப்போதைக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடியல. ஸோ அவருடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுது. ஸ்லாட்ஃபார்ம் இல்லை நண்பா, அது வந்து ஸ்கேட்ஃபார்ம். சரிங்களா? ஸ்கேட்ஃபார்ம் என்ற திட்டத்தை வந்து அறிமுகம் செய்துள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா. சரிங்களா? திரிபுரா. இந்தியாவின் 2வது துலிப் மலர் பூங்கா 50 ஹெக்டேரில் எங்கு அமைய உள்ளது? இந்தியாவினுடைய 2வது துலிப் மலர் பூங்கா வந்துட்டு 50 ஹெக்டேரில் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான விட பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். சரிங்களா? இதற்கான விட வந்துட்டு உத்தரகாண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஜம்மு காஷ்மீரில் நான் நினைக்கிறேன் கன்னட பஸ்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ சரியாக டக்குன்னு ஞாபகம் இல்லை. மேக்ஸிமம் 99% ஜம்முவாக தான் இருக்கணும். சரிங்களா? 2019 சேலஞ்ச் ஆஃப் சேஞ்ச் ரெடிஃபினிங் த வேல்யூ செயின் என்கிற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நறுமணப் பொருட்கள் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது?
அதாவது 2019 சேலஞ்சஸ் ஆஃப் சேஞ்ச் ரெடிஃபினிங் த வேல்யூ செயின் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து அடிப்படையாக கொண்டு சர்வதேச நறுமண பொருட்கள் மாநாடு வந்து எங்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய ஹைதராபாத். ஹைதராபாத்தை பற்றி இந்த வருஷம் நம்ம வேறு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்? திடக்கழிவு மேலாண்மையில் சிறந்த நகரமாக தேர்வு செய்யப்பட்டது ஹைதராபாத். சரிங்களா? அதே மாதிரி இதே திடக்கழிவு மேலாண்மையில் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டது தமிழ்நாடு. அடுத்து என்சிசி நேஷனல் கேடட் கார்ப்ஸ் இன் நிர்வாக இயக்குநராக தற்போது நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ராஜீவ் சோப்ரா அப்படிங்கிறவர். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ராஜீவ் சோப்ரா. உலகில் எந்த நாட்டில் சப்போரோ என்கிற பனித்திருவிழா நடைபெற்று வந்தது? வருகிறதுன்னு இருக்கு, நடைபெற்றது. சரிங்களா? உலகின் எந்த நாட்டில் வந்துட்டு சப்போரா அப்படிங்கக்கூடிய பனி திருவிழா ரீசெண்டாக நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜப்பானு. அடுத்து 39 தமிழகத்தில் 9000 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டங்களை நிறுவுவதற்கான இலக்கை அடைய வழிவகை செய்யும் தமிழக அரசு தமிழ்நாடு சூரிய சக்தி கொள்கை 2019 வெளியிடப்பட்ட நாள் என்ன? முக்கியமான கொஸ்டின். தமிழகத்தில் 9000 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டங்களை நிறுவுவதற்கான இலக்கை அடைய வழிவகை செய்யக்கூடிய தமிழ்நாடு சூரிய சக்தி கொள்கை 2019 வெளியிடப்பட்ட நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 4/2/2019. 4/2/2019. ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் அவார்டு பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார்? ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் அவார்டு பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு பார்க்குறோம். இதற்கான விட வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கரந்த். சாரி, இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் வைக்கவில்லை, ஆப்ஷன் டைப் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க. திவ்யா கரந்த். அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடம் உட்பட எத்தனை ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த மத்திய அரசால் கடந்த 1993 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கே தெரியும், அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டணும், அந்த பாபர் மசூதி இடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது நமக்கு வந்து அது பொலிட்டிக்கல் ரீதியாக போயிட்டு இருக்க நமக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே கரண்ட் அஃபேர்ஸாக என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அங்கே எத்தனை ஏக்கருக்காக தான் அந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே. 67.703 ஏக்கர். 67.703 ஏக்கர். அதுக்கடுத்து சீனாவில் இறக்குமதி, அதாவது சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ரசாயனங்கள், பெட்ரோ கெமிக்கல்ஸ், இயந்திர பாகங்கள், மருந்துகள், ரப்பர், இரும்பு பொருட்கள், நூலிலை உட்பட எத்தனை பொருட்களுக்கு மிகை இறக்குமதி தடுப்பு வரியை மத்திய அமைச்சகம் விதித்துள்ளது? மிகை இறக்குமதி தடுப்பு வரி. சரிங்களா? சீனாவுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. அது எத்தனை பொருட்கள் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. இதுக்கு 99 பொருட்கள். சரிங்களா? குறிஞ்சிப்பூ 99ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 99 பொருட்கள். அதுக்கடுத்து இந்தியாவில் கடன் திட்டங்கள் மற்றும் சூரிய சக்தி திட்டங்கள் குறித்த வர்த்தக தொடர்பு திட்டம் நிகழ்ச்சி தமிழகத்தில் பிப்ரவரி 11 எங்கு நடைபெற்றது? இந்தியாவில் வந்து கடன் திட்டங்கள் மற்றும் சூரிய சக்தி திட்டங்கள் குறித்த வர்த்தக தொடர்பு திட்டம் நிகழ்ச்சி தமிழகத்தில் வந்துட்டு பிப்ரவரி 11 எங்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்னையில். அதுக்கடுத்து உலக வங்கியினுடைய நிதியுதவியுடன் தமிழகத்தில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சுகாதார சீரமைப்பு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளன? உலக வங்கியின் உதவியுடன் தமிழகத்தில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சுகாதார சீரமைப்பு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளன? இதற்கான விடை 2685. 2685. 18 மாத இடைவெளிக்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி RBI வட்டி விகிதத்தை ரெப்போ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் அண்மையில் குறைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 45. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.25%. சரிங்களா? 0.25%. அதாவது 18 மாதத்துக்கு அப்புறம், அந்த ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா ரெப்போ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து 0.25% வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து போகலாம். குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் பயணிக்கக்கூடிய விமானங்களில் பொருத்துவதற்காக ரூபாய் 1362 கோடி மதிப்பிலான அதிநவீன தொழில்நுட்பங்கள் அடங்கிய பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் வந்து பயணிக்கக்கூடிய விமானத்தில் 1362 கோடி மதிப்பிலான அதிநவீன தொழில்நுட்பங்களை வந்துட்டு அடங்கிய பாதுகாப்பு உபகரணங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விற்பனை செய்ய வந்து எந்த நாட்டோட வந்து இந்தியா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்கிறாங்க. அதற்கான விடை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. சரிங்களா?
இந்தியாவுக்கு விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்துள்ள நாடு வந்து அமெரிக்கா. இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்களை வந்து தரதாக சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 47. உலக பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி WGDP என்று பெயரிடப்பட்ட திட்டத்தை அமெரிக்காவானது தனியார் குளிர்பான நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து இந்தியாவில் எங்கு செயல்படுத்த உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். இது வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணை வந்து தலைமையை வச்சு இந்தியாவில் வந்துட்டு மேற்கு வங்காளத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதுக்காக மேற்கு வங்காளத்தை அவங்க சூஸ் பண்ணான்ற விஷயமே தெரியல. ஒரு அமெரிக்க நாடு வந்து இதை இந்த மாதிரி இணைந்து இது செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்டில் யூஸ்ன்னு சொல்லிட்டு அது விஷயம் தெரில. ஆனால் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதுக்கடுத்து பொய் செய்திகளை கண்டறிவதற்கான வழிமுறைகளை வகுப்பது உள்ளிட்ட 29 தனிநபர் மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன? பொய் செய்திகளை கண்டறிவதற்கான வழிமுறைகளை வகுப்பது உள்ளிட்ட 29 தனிநபர் மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன? 8/2/2019. 8/2/2019. கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 1400 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ள இந்திய மாநிலம் எது? கடந்த 4 ஆண்டுகளில் 1400 மன்னிச்சுங்க 14,000 கோடி. கடந்த 4 ஆண்டுகளில் 14,000 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அஸ்ஸாம். சரிங்களா? ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம். திருக்குறளின் போர்வால் விருது அண்மையில் யாருக்கு வழங்கப்பட்டது? முக்கியமான கொஸ்டின். திருக்குறளினுடைய போர்வால் விருது அண்மையில் யாருக்கு வழங்கப்பட்டது? தருண் விஜய் அப்படிங்கிறவருக்கு. சரிங்களா? தருண் விஜய் அப்படிங்கிறவருக்கு. அதுக்கடுத்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய திருப்பதி செயல் இணை அதிகாரியாக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அதற்கான விடை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லட்சுமிகாந்தன் அப்படிங்கிறவங்க. ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய லட்சுமிகாந்தன். அதுக்கடுத்த கொஸ்டின். பெட்ரோடெக் 2019 மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? பெட்ரோடெக் 2019 மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய டெல்லி. அண்மையில் சென்னையில் நடைபெற்ற ATP ஓப்பன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அண்மையில் சென்னையில் நடைபெற்ற ATP ஓப்பன் சேலஞ்ச் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கோரண்டின் மவுடட் அப்படிங்கிறவர். கோரண்டின் மவுடட். ஆப்ஷன் ஏழு கூடிய கோரண்டின் மவுடட். உலகின் எந்த நாட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களிடம் வசூலிக்கப்படும் சுகாதார வரி இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் கண்டன எதிர்ப்பும் நடைபெற்றது? உலகின் எந்த நாட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களிடம் வசூலிக்கப்படும் சுகாதார வரி இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் கண்டன எதிர்ப்பும் நடைபெற்றது? பிரிட்டன். அதுக்கடுத்து தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பில் நடத்தப்படும் திங் எஜ் அப்படிங்கக்கூடிய 2 நாள் கல்வி கருத்தரங்கமானது புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான சிந்தனைகள் என்ற தலைப்பில் எங்கு நடைபெற்றது? தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பில் நடத்தப்படும் திங் எஜ் அப்படிங்கக்கூடிய 2 நாள் கல்வி கருத்தரங்கமானது புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான சிந்தனைகள் என்ற தலைப்பில் எங்கு நடைபெற்றது? சென்னை. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சென்னை. பெண்களை கௌரவிக்கும் தூய்மை சக்தி 2019 என்ற நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? பெண்களை கௌரவிக்கும் தூய்மை சக்தி 2019 என்கிற நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? ஹரியானா. ஆப்ஷன் குருசேத்திரம் அப்படிங்கிற இடத்துல, ஹரியானா மாநிலத்துக்கு கூடிய குருசேத்திரம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. நிதி நிறுவனங்களின் மோசடிகளால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாக்கும் வகையில் நிதி நிறுவன மோசடி தடுப்பு மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் என்ன? நிதி நிறுவனங்களின் மோசடிகளால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாக்கும் வகையில் நிதி நிறுவன மோசடி தடுப்பு மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் என்ன? 12/2/2019. 12/2/2019. தற்போது மத்திய அரசு நிறைவேற்றிய இடைக்கால பட்ஜெட் அடுத்து மக்களவை தேர்தலுக்கு பின்பு அமையக்கூடிய புதிய அரசு சார்பில் எந்த மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது? தற்போது மத்திய அரசு நிறைவேற்றிய இடைக்கால பட்ஜெட்டை அடுத்து மக்களவை தேர்தலுக்கு பின்பு அமையக்கூடிய புதிய அரசு சார்பில் எந்த மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஜூலை. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்?
திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கே பிச்சுமணி. மத்திய நேரடி வரிகள் வாரியத்தினுடைய புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புதிய தலைவராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சந்திர மோடி. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சந்திர மோடி. தமிழ் தாத்தா என அன்போடு அழைக்கப்படும் உவே சாமிநாத ஐயரின் எத்தனையாவது பிறந்த நாள் அண்மையில் கொண்டாடப்பட்டது? தமிழ் தாத்தா என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாத ஐயரனுடைய எத்தனையாவது பிறந்த தினம் அண்மையில் கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 165. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 165 தான் ஆன்சரு. அதுக்கடுத்து போகலாம். தெலுங்கானா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 10 பேருக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டதை தொடர்ந்து மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? 12. ஜிபிஎஸ் உதவி இல்லாமல் நடமாடும் உலகின் முதல் ரோபோ எது? ஜிபிஎஸ் உதவி இல்லாமல் நடமாடும் உலகின் முதல் ரோபோ எது? ஏற்கனவே விட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் போட் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய ஆண்ட் போட். சர்வதேச பூஜ்ய நோக்கு மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது? சர்வதேச பூஜ்ய நோக்கு மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது? அதுக்கான விட வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மும்பை. அண்மையில் புதுடெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எத்தனையாவது கூட்டமாகும்? உண்மையில் புதுடெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சிலின் கூட்டம் எத்தனையாவது கூட்டமாகும்? 33. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 33. தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தினால் எந்த மாநிலத்தில் 1 கோடி போலி ரேஷன் கார்டுகள் ஒழிக்கப்பட்டுள்ளன? அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தியதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் வந்து 1 கோடி போலி ரேஷன் கார்டு வந்து ஒழிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா. இந்திய நேபாள தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு நாள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்திய நேபாள தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு நாள் மாநாடு எங்கு நடைபெற்றது? காத்மாண்டு. அதுக்கடுத்து டிஎன்ஏ தொழில்நுட்ப ஒழுங்குமுறை மசோதா 2019 மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன? டிஎன்ஏ தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் உபயோகம், சரிங்களா? அது வந்து ஒழுங்குமுறை மசோதா 2019 மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான விடை வந்து 18/1/2019. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 18/1/2019. தமிழ்நாடு உள்பட எத்தனை மாநிலங்களில் புதிய மத்திய பல்கலைக்கழகங்களை உருவாக்க ரூபாய் 3693.32 கோடி ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? தமிழ்நாடு உள்பட எத்தனை மாநிலங்களில் புதிய மத்திய பல்கலைக்கழகங்களை உருவாக்க ரூபாய் 3693.32 கோடி ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13. சரிங்களா? அதுக்கடுத்து போகலாம். இந்திய அகர்பத்திகள் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கிய நாடு எது? இந்தியாவினுடைய அகர்பத்திகள் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கிய நாடு எது? இத்தாலி. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இத்தாலி. அமகர் எல்இடி இலவச எல்இடி பல்புகளை விநியோகிக்கும் திட்டம் அண்மையில் எந்த மாநிலத்தில் துவக்கி வைக்கப்பட்டது? இதற்கான விடை ஒடிசா. என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான விடை ஜெய்தீப் கோவிந்த். அதுக்கடுத்த கொஸ்டின். தேசிய பங்குச்சந்தையினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேசிய பங்குச்சந்தையினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அசோக் சாவ்லா. இதற்கான விடை அசோக் சாவ்லா. அமெரிக்காவின் புதிய இந்திய தூதராக பொறுப்பேற்றவர் யார்? அமெரிக்காவின் புதிய இந்திய தூதராக பொறுப்பேற்றவர் யார்? ஹர்ஷ்வர்தன். ஆப்ஷன் ஏ ஆன்சரு. அதுக்கடுத்து தைவான் நாட்டிற்கு இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை விற்க முயல்வதை எதிர்க்கும் நாடு எது? சீனா. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சீனா. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அண்மையில் வெளியிட்ட உலகில் காண வேண்டிய சிறந்த 52 இடங்களின் பட்டியலில் இந்தியாவின் எந்த நகரம் 2ஆம் இடம் பிடித்தது? ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ஹம்பி. அதுக்கடுத்து தனது சொத்துக்களை விற்று முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னி குயிக்கின் எத்தனையாவது பிறந்த நாள் அண்மையில்
கொண்டாடப்பட்டது? தனது சொத்துக்களை விற்று முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னி குயிக்கின் எத்தனையாவது பிறந்த நாள் அண்மையில் கொண்டாடப்பட்டது? இதற்கான விடை 178, ஆப்ஷன் டி. அகில இந்திய மகப்பேறியல் மற்றும் பெண் பாலுறுப்பியல் மருத்துவர்களுடைய 62வது மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். அகில இந்திய மகப்பேறியல் மற்றும் பெண் பாலுறுப்பியல் மருத்துவர்களினுடைய 62வது மாநாடு பெங்களூரில் ரீசெண்டாக நடந்துச்சு. யூனிவர்சல் பேசிக் இன்கம் சிஸ்டம் அறிமுகம் செய்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சிக்கிமில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்ம ரொம்ப பிரபலமாக இப்போதைக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒன் ஃபேமிலி ஒன் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம். ஒரு சிஸ்டமாக போட்டாலும் தெளிவாக ஒரு திட்டத்தை போட்டாலும் தெளிவாக போட்டிருக்காரு அந்த மாநிலத்தினுடைய ஒரு முதல்வர். உண்மையிலே வந்து கிரேட். அதுக்கடுத்து போகலாம். தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா 2019 எங்கு நடைபெற்றது? தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா 2019 எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. அதுக்கடுத்த கொஸ்டின் போகலாம். 81. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிரிட்டன் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என எந்த மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிரிட்டன் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என எந்த மாநில சட்டப்பேரவையில் அண்மையில் வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க? இதற்கான விடை வந்து பஞ்சாப். அதுக்கடுத்து புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து எந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து எந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கா. 4வது உலக பாராமெடிக்கல் மற்றும் மருத்துவ கருவிகள் மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது? 4வது உலக பாராமெடிக்கல் மற்றும் மருத்துவ கருவிகள் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? பெங்களூர். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பெங்களூர். 12வது ஏரோ இந்திய கண்காட்சி எங்கு நடைபெற்றது? 12வது ஏரோ இந்திய கண்காட்சி எங்கு நடைபெற்றது? பெங்களூர். 2018 நவம்பரில் நாட்டின் ஏற்றுமதி 0.8% வளர்ச்சியடைந்து டிசம்பர் மாதம் எத்தனை சதவீதம் சரிவடைந்தது? 2018 நவம்பரில் வந்துட்டு நாட்டினுடைய ஏற்றுமதி 0.8% வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அதே டிசம்பரில் வந்து அதே வருஷத்தினுடைய டிசம்பரில் வந்து எத்தனை சதவீதம் வந்து சரிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான விட 0.34%. அதுக்கடுத்து பிரவசி தீர்த்த தர்சன் யோஜனா திட்டம் எங்கு துவக்கப்பட்டது? பிரவசி தீர்த்த தர்சன் யோஜனா அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து எங்கு துவக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய டெல்லி. மாநிலத்தின் பெரும் கடன் காரணமாக இந்தியாவில் எந்த மாநில காங்கிரஸ் தலைமையிலான அரசு பயன்பாட்டிற்கு புதிய வாகனங்களையும் ஏர் கண்டிஷனர்களையும் கொள்முதல் செய்வதை தடை விதித்துள்ளது? மாநிலத்தின் பெரும் கடன் காரணமாக இந்தியாவில் எந்த மாநில காங்கிரஸ் தலைமையிலான அரசு பயன்பாட்டிற்கு புதிய வாகனங்களையும் ஏர் கண்டிஷனர்களையும் கொள்முதல் செய்வதை தடை விதித்துள்ளது? மத்திய பிரதேசம். அதுக்கடுத்து 2019 அண்மையில் வெளியிடப்பட்ட உலக அளவில் அரசு நிதியில் இயங்கக்கூடிய சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம் என்ன? 2019 அண்மையில் வெளியிடப்பட்ட உலக அளவில் அரசு நிதியில் இயங்கக்கூடிய சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம் என்ன? 9வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 9வது இடம். மேக்கிங் அவர் எலெக்ஷன் இன்க்ளூசிவ் அண்ட் அக்சசிபிள் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கு தேர்தல் ஆணையத்தின் தலைமையில் அண்மையில் எங்கு நடைபெற்றது? டெல்லி. நெக்ஸ்ட், கன்வர்ஜென்ஸ் 2019 மாநாடு எங்கு நடைபெற்றது? அதற்கும் விடை டெல்லி. உலகின் எந்த நாட்டில் இஸ்லாமியர்களை தன்னாட்டு கலாச்சாரத்துடன் மாற்றுவதற்காக புதிய சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது? சீனா. அதுக்கடுத்து ஹிமாச்சல பிரதேசமானது அதன் எத்தனையாவது மாநில உருவாக்க நாளை ஜனவரி 25 அன்று கொண்டாடியது? ஹிமாச்சல பிரதேசமானது அதனுடைய எத்தனையாவது மாநில உருவாக்க நாளை ஜனவரி 25ஆம் தேதி அன்று கொண்டாடியது? இதற்கான விடை 49. சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலங்களில் 100% மின்சார வசதி வழங்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது? சௌபாக்கியா திட்டத்தின் கீழ்
எத்தனை மாநிலங்களில் 100% மின்சார வசதி வழங்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தகவல் அளித்துள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 25. ஆப்ஷன் ஏழு கூடி 25. நகர்ப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டமான யுவா சௌபிமேன், அதாவது யுவா சவாபிமேன் அப்படிங்கக்கூடிய ஒரு யோஜனா திட்டம், அதாவது யுவா சவாபிமேன் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் துவக்கி வைக்கப்பட்டது? இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 94 வந்து மத்திய பிரதேசம். சரிங்களா? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம். சமீபத்தில் கர்நாடகா நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சமீபத்தில் கர்நாடகா நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? லிங்கப்பா நாராயணசுவாமி. அதுக்கடுத்து தொழில் முதலீட்டில் தமிழகம் எத்தனாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது என்று தமிழக முதல்வர் கூறியுள்ளார்? தொழில் முதலீட்டில் தமிழகம் எத்தனையாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது என்று தமிழக முதல்வர் கூறியுள்ளார்? 96க்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது. ஆப்ஷன் ஏழுக்கு கூடிய இரண்டாவது. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் போனால், ஆம்பூரில் ஆணைக்கார் குழும அறக்கட்டளை நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் யாருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது? அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கபில்தேவ். ஆப்ஷன் ஏழுக்கு கூடிய கபில்தேவ். 2018 வடகிழக்கு பருவமழை அதிகம் பெய்த தமிழக மாவட்டம் எது? திருநெல்வேலி. அதுக்கடுத்து ஐசிசி பெண்கள் கிரிக்கெட்டில் சாதித்த வீராங்கனைகளுக்கு விருது வழங்கி கௌரவித்து வருகின்றது. அந்த வகையில் 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டிற்கான சிறந்த வீராங்கனை விருதை வென்றவர் யார்? இதற்கான விடை ஸ்மிருதி மந்தனா. அதுக்கடுத்து பார்வையற்ற திசைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? பார்வையற்ற திசைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ரஞ்சனா முரளி. உலகின் எந்த நாடானது அண்மையில் வெற்றிகரமாக 3 குழல் ஏவுகணை எதிர்ப்பு கருவியை சோதனை செய்தது? உலகில் எந்த நாடானது அண்மையில் வெற்றிகரமாக 3 குழல் ஏவுகணை எதிர்ப்பு கருவியை வெற்றிகரமாக சோதனை செய்தது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல். 2018 தமிழக அரசின் பெண் குழந்தைகள் அதிகாரமளித்தல் விருதை பெற்றவர் யார்? 2018 தமிழக அரசின் பெண் குழந்தைகள் அதிகாரமளித்தல் விருதை பெற்றவர் யார்? நந்தினி. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பீன்ஸ் செடி வளர்க்கப்பட உள்ள ஆண்டு எது? இதற்கான விடை 2021. அதுக்கடுத்து சென்னையில் எந்த ஆண்டு முதலாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது? இதற்கான விடை 2015. தமிழகத்தில் எங்கு 250 ஏக்கர் பரப்பளவில் வானூர்தி மற்றும் பாதுகாப்பு பூங்கா அமைக்கப்பட்டிருந்தது தற்போது 700 ஏக்கராக விரிவுபடுத்தப்பட உள்ளது? தமிழகத்தில் எங்கு 250 ஏக்கர் பரப்பளவில் வானூர்தி மற்றும் பாதுகாப்பு பூங்கா அமைக்கப்பட்டிருந்தது தற்போது 700 ஏக்கராக விரிவுபடுத்தப்பட உள்ளது? ஸ்ரீபெரும்புதூர். அமெரிக்காவின் நாசா ஆய்வு மையம் அனுப்பிய டெஸ் செயற்கைக்கோள் சூரிய குடும்பத்துக்கு வெளியில் புதிய கிரகம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது. அதன் பெயர் என்ன? அமெரிக்காவின் நாசா ஆய்வு மையம் அனுப்பிய டெஸ் செயற்கைக்கோள் சூரிய குடும்பத்துக்கு வெளியில் புதிய கிரகம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது. அதனுடைய பெயர் என்ன? அதாவது HT 2174-9B. HT 2174-9B. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய 2174-9B HT. சரிங்களா? தமிழக நீதிமன்றங்களில் காணொளி காட்சி வசதி தொடங்கி வைக்கப்பட்ட நாள் என்ன? தமிழக நீதிமன்றங்களில் காணொளி காட்சி வசதி தொடங்கி வைக்கப்பட்ட நாள் 23/1/2019. 23/1/2019. சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின்படி இந்தியாவானது 2019ஆம் ஆண்டில் பாலைவனமாவதலை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தின் உறுப்பினர்கள் மாநாட்டின் எத்தனையாவது பதிப்பை நடத்த உள்ளது? அதாவது சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின்படி இந்தியாவானது 2019ஆம் ஆண்டில் பாலைவனமாதலை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தின் உறுப்பினர்கள் மாநாட்டின் எத்தனையாவது பதிப்பை நடத்த உள்ளது? இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 14வது பதிப்பு. அதுக்கடுத்து 2019இல் வெளியிடப்பட்ட பட்டியலில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு சர்வதேச அளவில் எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 2019 அண்மையில் வெளியிட்ட பட்டியலில் காற்றாலை
மின் உற்பத்தியில் தமிழ்நாடு சர்வதேச அளவில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 9வது இடம். சரிங்களா, 9வது இடம். ஸ்டீல் 2019 கண்காட்சி மற்றும் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை மும்பை. எந்நாட்டு பறவைகள் வரலாற்றில் முதல் முறையாக தமிழகத்தின் கோவைக்கு வலசை வந்துள்ளன? யுரேசியா. அதுக்கடுத்து மடகாஸ்கரின் புதிய ஜனாதிபதியாக அண்மையில் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆண்ட்ரோ ராஜோலினா. நெக்ஸ்ட், உலக போட்டி திறமை குறியீடு குளோபல் டேலண்ட் காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் பட்டியலை NSEAD வணிகப்பள்ளி, டாடா கம்யூனிகேஷன் மற்றும் அடெக்கோ குரூப்புடன் இணைந்து வெளியிட்டது. இதில் இந்தியா பெற்றுள்ள இடம் என்ன? 80. சரிங்களா, அதுக்கடுத்து 2019 சமீபத்தில் வெளியிடப்பட்ட சிட்டி மொமெண்டம் இண்டெக்ஸ் ஆய்வறிக்கையின்படி உலகின் வேகமான நகர்ப்புற வளர்ச்சியை கண்டுவரும் நகரங்களின் பட்டியலில் சென்னை பிடித்துள்ள இடம் எத்தனையாவது இடம்? 7வது இடம். 2019 சமீபத்தில் வெளியிடப்பட்ட பட்டியலில் நாடு முழுவதும் அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியிடும் நகரங்களின் பட்டியலில் சென்னை எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சென்னை ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. சரிங்களா, முதல் இடம். 2வது. அதுக்கடுத்து பிளாஸ்டிக் பாட்டில்களால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதை தடுக்கும் வகையில் பிளாஸ்டிக் பாட்டில்களை மறுசுழற்சிக்கு மாற்றும் இயந்திரம் தமிழகத்தில் முதல் முறையாக எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை சேலம். அதுக்கடுத்த கண்டெக்ஸ்ட் போகலாம். இந்தியாவில் எந்த மாநிலம் தனது மாநிலத்தில் உள்ள குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ உதவிகள் வழங்குவதற்கான பிஜு ஸ்வத்திய கல்யாண் யோஜனா அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாநிலத்தில் உள்ள குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ உதவிகள் வழங்குவதற்காக பிஜு ஸ்வத்திய கல்யாண் யோஜனா அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா. கடந்த 28 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சீன பொருளாதார வளர்ச்சி கடந்த 2018ஆம் ஆண்டில் எத்தனை சதவீதம் சரிவடைந்துள்ளது என சீன அரசாங்கம் அண்மையில் தெரிவித்தது? 6.6%. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் அப்படிங்கக்கூடிய மத்திய அரசு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த 648 கோடியில் விளம்பரத்திற்கு மட்டும் எத்தனை கோடி செலவாகியுள்ளது? 364.66 கோடி. இதில் இருக்கிற ஆப்ஷன் மாதிரிலாம் இவ்வளோ டீப்பாலாம் வைக்க மாட்டாங்க. 366.4.66 கோடி அப்படின்ட்டுருக்குன்னா ஒரு 201 ஒரு 700 மொத்தமே 648 இருக்கா, ஒரு 500 அந்த மாதிரி தான் வைப்பாங்க. இந்திய கோடீஸ்வரர்களின் சொத்து மதிப்பு கடந்த ஆண்டில் எவ்வளவு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக ஆக்ஸ்பார் நிறுவனம் உலக பொருளாதார கூட்டமைப்பு ஆண்டு கூட்டத்தில் கூறியுள்ளது? இந்திய கோடீஸ்வரர்களுடைய சொத்து மதிப்பு கடந்த ஆண்டில் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளதாக ஆக்ஸ்பார் நிறுவனம் உலக பொருளாதார கூட்டமைப்பு ஆண்டு கூட்டத்தில் கூறியுள்ளது அப்படிங்கிறாங்க. விடை பார்த்தீங்கன்னா 39%. அதுக்கடுத்து ஜப்பான் நாடானது ஹிரோஷிமாவில் உலகின் முதல் செயற்கை விண்கல் மலையை உருவாக்க அனுப்பிய செயற்கைக்கோளினை சுமந்து சென்ற ராக்கெட்டோட பெயர் என்ன அப்படிங்கிறாங்க. இதற்கான விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்சிலான் 4 அப்படிங்கிறது. சரிங்களா, அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கான தீன் தயாள் மாற்றுத்திறனாளிகளின் புனர்வாழ்வு திட்ட மாநாட்டின் 2ஆம் பதிப்பு எங்கு நடைபெற்றது? மறுபடியும் வாசிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான தீன் தயாள் மாற்றுத்திறனாளிகளின் புனர்வாழ்வு திட்ட மாநாட்டினுடைய 2வது பதிப்பானது எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய மும்பை. அக்ஸலரேஷன் என்ற கல்வியறிவு திட்டத்தை கேரள அரசு அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி படிப்பை தவறவிட்ட முதியோர்களுக்கு நடத்தப்படும் தேர்வில் கேரளாவில் 96 வயதில் 98 மதிப்பெண் பெற்ற யாரை காமன்வெல்த் அமைப்பு கற்றல் நல்லெண்ண தூதராக நியமனம் செய்துள்ளது? கார்த்திகாயினி அம்மா அப்படிங்கிறவங்க. ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கப்படும் நாக்பூரில் அண்மையில் எத்தனையாவது உலக ஆரஞ்சு திருவிழா கொண்டாடப்பட்டது? 2வது. JLL கன்சல்டன்ட் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள
உலகில் மிகவும் மாறும் நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள இந்திய நகரம் எது? இதற்கான விடை பெங்களூரு. அதுக்கடுத்து கண்டுபிடிச்சு தமிழகத்தில் எங்கு தேசிய அளவிலான பழங்கால நாணய கண்காட்சி ஜனவரி 25 முதல் 27 வரை நடைபெற்றது? இதற்கான விடை சென்னை. அதுக்கடுத்து தமிழகம் முழுவதும் அண்மையில் எத்தனை அங்கன்வாடி மையங்களில் மழலையர் வகுப்புகள் தொடங்கப்பட்டன? இதற்கான விடை 2381. ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய 2381. புனேயில் நடைபெற்ற கேலோ இந்தியா யூத் போட்டியில் மகாராஷ்டிரா அணி 85 தங்கம் உள்பட மொத்தம் எத்தனை பதக்கங்களுடன் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது? 228 பதக்கங்கள். ஆப்ஷன் ஏ. தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் வாழையில் பனாமா வாடல் நோயின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுகின்றது? சிவகங்கை. கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜ் நகரத்திற்கு ரயிலில் வரும் மக்களுக்கு உதவ ரயில்வே வாரியம் அண்மையில் வெளியிட்ட மொபைல் ஆப்பினுடைய பெயர் என்ன? ரயில் கும் சேவா அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய ரயில் கும் சேவா. 3வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றதுன்னு வச்சுக்கோங்க, நடைபெறுன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ நடந்துட்டு இருக்கா இல்லை நடைபெற்று முடிஞ்சா அப்படின்னு தெரில. எங்கு நடைபெற்றதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 131க்கான விடை விஜயநகரம். சரிங்களா? விஜயநகரம். அதுக்கடுத்து ரசகுல்லா கண்டுபிடிப்பு 150வது ஆண்டை குறிப்பதற்காக எங்கு பேக் பஜார் ரசகுல்லா உற்சவ் என்ற விழா கொண்டாடப்பட்டது? 132க்கான விடை கொல்கத்தா. அடுத்து போகலாம். ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் எத்தனை புள்ளிகளுடன் இந்தியா அண்மையில் முதலிடம் பிடித்தது? 116 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் உள்ளது. இந்திய பனோரமா திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. உயிரியல் உற்பத்தி சுற்றுச்சூழலில் ஆற்றிய பணிக்காக, அதாவது பயாலஜிக்கல் ப்ரொடக்ஷன் எக்காலஜி அப்படிங்கிறாங்க. அதில் வந்துட்டு இந்தியாவில் பிறந்த யாருக்கு ஜப்பான் விருது வழங்கப்பட்டது? இந்த பயாலஜி ப்ரொடக்ஷன் எக்காலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றிய ஒரு சேவைக்காகவும் பணிக்காகவும் வந்து இந்தியாவில் பிறந்த யாருக்கு வந்து ஜப்பான் விருது ரீசெண்டாக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 135க்கான விடை டாக்டர் ராட்டன் லால் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய ராட்டன் லால். நெக்ஸ்ட்டு, பாகிஸ்தானில் சுப்ரீம் கோர்ட்டின் புதிய தலைமை நீதிபதியாக அண்மையில் பொறுப்பேற்றவர் யார்? ஆசிப் சயீத் கான் கோசான் அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்து தமிழகம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் கடற்படைக்காக எத்தனை புதிய விமான தளங்களை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது? தமிழகம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் கடற்படைக்காக எத்தனை புதிய விமான தளங்களை அமைக்க மத்திய அரசு அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா 3. சில பேர் நினைப்பீங்க, சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இப்போ இந்த இதெல்லாம் 136 இருக்கிறதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸு நான் இதுக்கு முன்னாடி போட்ட செட்டில்படி ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 300 கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு போட்டாச்சு. அவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக அந்த போட்டதே மறுபடியும் இருக்கக்கூடாதுன்றக்காகவும், ப்ளஸ் ஏற்கனவே நான் வந்து வீடியோ மாதிரி தேர்வு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதவே நான் ரிப்பீட்டடாக கொடுத்தேன்னா நல்லா இருக்காது. ஏன்னா இதை விட அதுலேயும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்து எத்தனையாவது வைப்ரண்ட் குஜராத், அதாவது துடிப்பான குஜராத் உலகளாவிய தொழில் வர்த்தக மாநாடு குஜராத்தில் அண்மையில் நடைபெற்றது? அதாவது எத்தனையாவது வைப்ரண்ட் குஜராத் துடிப்பான குஜராத் உலகளாவிய தொழில் வர்த்தக மாநாடு குஜராத்தில் நடைபெற்றது? இதற்கான விடை வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9வது மாநாடு. சரிங்களா? அதுக்கடுத்த கண்டக்ஸ் போகலாம். 139. ஆன்சரை வாசிப்போம். இந்த நாட்டின் வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக மும்பையை தலைமையிடமாக கொண்ட ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸிம் வங்கி சார்பில் ரூபாய் 14,224 கோடி கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. உஸ்பெகிஸ்தான். அதாவது இந்த 2019 ஸ்டார்ட் ஆன ஒரு இதில் வந்து ஜனவரி மாதம் வந்து என்னென்னா, இந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டோட நம்ம இந்தியா வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா யுரேனியத்துக்காக. சரிங்களா? யுரேனியத்துக்காக உஸ்பெகிஸ்தானோட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இது.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டினுடைய வீட்டு வசதிக்காக உள்கட்டமைப்புக்காக இந்தியாவோட மும்பையில் இருக்கக்கூடிய வங்கி நினைக்கிறேன், அந்த வங்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தான் நம்ம அதில் போட்டிருக்கிறோம். அதாவது எந்த நாட்டின் வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக மும்பையை தலைமையிடமாக கொண்ட ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸிம் வங்கி, அந்த எக்ஸிம் வங்கி வந்து மும்பையில் இருக்குது. அந்த வங்கி வந்து அந்த நாட்டுக்கு 14,224 கோடி கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் ஒப்பந்தம் இதுக்காக போட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க, உஸ்பெகிஸ்தான். 2018 இந்தியா முழுவதும் எத்தனை லட்சம் பேர் காச நோயால் பாதிப்படைந்துள்ளனர்? அதாவது காச நோயினால் பாதிக்கப்பட்டவங்க 2018 இந்தியா ஃபுல்லாக எத்தனை பேர் அப்படிங்கிறாங்க. 140க்கு வந்து 21.25 லட்சம் பேர். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 21.25 லட்சம் பேர். சென்னையில் உள்ள பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையின் ஐசிஎஃப் பொது மேலாளராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அஜய்குமார் சிங் அப்படிங்கிறது. சரிங்களா. 2019 கௌரவமிக்க லாரன்ஸ் உலக விளையாட்டு விருதுக்கு யாருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது? 142க்கு வினேஷ் போகட் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து இங்கிலாந்தை சேர்ந்த ஐரோப்பிய விமான பாதுகாப்பு முகமை 25 மில்லியன் யூரோ செலவில் புனரமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஆகாய கப்பலை தயாரித்து வெற்றிகரமாக சோதனை செய்தது. அதனுடைய பெயர் என்ன? இங்கிலாந்தை சேர்ந்த ஐரோப்பிய விமான பாதுகாப்பு முகமை 25 மில்லியன் யூரோ செலவில் புனரமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஆகாய கப்பலை தயாரித்து வெற்றிகரமாக சோதனை செய்தது. அதனுடைய பெயர் என்ன? ஏர்லேண்டர் அப்படிங்கிறது அதனோட பேர். முதன்முறையாக எங்கு நடந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு பணியைச் சேர்ந்த 30 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதற்கான விடை அலங்காநல்லூர். நம்ம வந்து அலங்காநல்லூர் அப்படிங்கிறத விட கொஸ்டின் வந்து எப்படி வச்சுக்கணும்னா, அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுக்கு வந்து அண்மையில் எந்த எல்லையை சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் 30 பேர் ஈடுபட்டாங்க அப்படின்னு இதுதான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தோ தீபத் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த நேம் வந்துட்டு இந்தோ தீபத்ன்றது தான் ஆப்ஷன் வைக்கலாம். இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றவர் யார்? குகேஷ். அதுக்கடுத்து அரசு வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி நிறுவன சேர்க்கையில் உயர்ஜாதி ஏழைகளுக்கு பொது பிரிவினர் 10% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் எத்தனையாவது அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதா 2019 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது? இதற்கான விடை 124வது சட்டத்திருத்த மசோதா, 103வது சட்ட திருத்தம். இந்த கொஸ்டினை ஏன் வந்து வச்சேன் அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணும்போது இந்த 103வது சட்டத்திருத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டை வந்து நான் சேர்க்காம அனுப்பிச்சிட்டேன். சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் போட்ட ஜனவரி மாத முழு நடப்பு நிகழ்வுகள், அந்த 1156 நடப்பு நிகழ்வுகள் இது வந்து சேர்ந்துருக்கும். அந்த பாயிண்ட்டு 124 சட்டத்திருத்த மசோதா, 103வது சட்டத்திருத்தம். பிரதமர் மோடி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு பொருட்களை ஏலத்தில் விடப்பட்டுள்ளன. இவைகளை பெறுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இணையதளம் என்ன? ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஏலம் விடப்பட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கங்கை தூய்மை இந்தியா திட்டத்திற்காக பயன்படுத்துறதுக்காக நான் வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லி மோடி வந்து சொல்லிட்டாரு. ஆனால் நமக்கு அந்த இணையதளம் எந்த இணையதளத்தை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பிஎம் மெமெண்டோஸ் அப்படிங்கக்கூடியது தான். சரிங்களா. அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றில் சுசிலா தேவி இலக்கிய விருது அண்மையில் ரீசெண்டாக வந்து பெற்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா நமிதா கோலே அப்படிங்கிறது. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நமிதா கோலே அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஆதார் சட்ட விதிகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு எத்தனை ரூபாய் வரை அபராதம் விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? ஆதார் சட்ட விதிகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு எத்தனை ரூபாய் வரை அபராதம் விதிக்க மத்திய அரசானது திட்டமிட்டுள்ளது? 1 கோடி. சரிங்களா. 1 கோடி. கீழ்கண்டவற்றுள் தனக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள பத்மஸ்ரீ விருதினை ஏற்க மறுத்துள்ளவர் யார்? இப்போ ரீசெண்டாக வந்து பத்மஸ்ரீ விருது மேலே நான் படித்தேன், அந்த மாதிரி 112 பேர்த்துக்கு வந்து கொடுத்தாங்க இந்த வருஷம் அப்படின்னு. ஆனால் அதை வந்து ஏற்க மறுத்திருந்தார் ஒருத்தர் வந்து. ஸோ அதனால் வந்து அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், கீதா மேத்தா அப்படிங்கிறவங்க தான். சரிங்களா. கீதா மேத்தா அப்படிங்கிறவங்க ஏற்கிறதுக்கு மறுத்தது. ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய அவங்க. இந்தியாவின் நீளமான ஒற்றைப்பாலம் அருணாச்சல பிரதேசம் சியாங் மாவட்டத்தில் உள்ள சியாங் ஆற்றின் மீது திறக்கப்பட்டது. இது எத்தனை மீட்டர் நீளம் கொண்டது? இந்தியாவின் நீளமான ஒற்றைப்பாலம் அருணாச்சல பிரதேசம் சியாங் மாவட்டத்தில் சியாங் ஆற்றின் மீது திறக்கப்பட்டது. இது எத்தனை மீட்டர் நீளம் கொண்டது? 300 மீட்டர். சரிங்களா. இது வந்து 300 மீட்டர் நீளம் கொண்டது.
இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பியோரோங் அப்படின்ட்டு நேம் சொல்லுவாங்க அந்த பாலத்தோட நேமு. அதுக்கடுத்து வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதியாக எத்தனையாவது முறை நிக்கோலோ மதுரோ பதவியேற்றார்? 2வது முறையாக. அதுக்கடுத்து ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வி.கே. யாதவ். ஆப்ஷன் சியில் கூட வி.கே. யாதவ். தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா 2019 எங்கு நடைபெற்றது? தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா 2019 புதுடெல்லியில் நடைபெற்றது. ஆப்ஷன் டி. ஆக்சிஸ் வங்கியின் CEO வாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அமிதாப் சௌத்ரி. ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய அமிதாப் சௌத்ரி. காஷ்மீரில் நடைபெறும் தொடர் கொலைகள் மற்றும் நம்பகமான அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எடுக்காத மத்திய அரசுக்கு எதிராக போராட IAS பொறுப்பிலிருந்து பதவி விலகிய அதிகாரி யார்? ஷா பேசல் அப்படிங்கக்கூடிய அவர் தான். சரிங்களா? ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய ஷா பேசல். அண்மையில் நாசா தொலைநோக்கி மூலம் கண்டறிந்த புதிய கிரகத்தின் பெயர் என்ன? K2 288 B6 அப்படிங்கிறது. K2 288 சாரி BB P6 இல்லை PB. ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய K2 288 PB அப்படிங்கிறது. டோனி ஜோசப் அண்மையில் எழுதிய நூலான ஏர்லி இண்டியன்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அவர் அன்செஸ்டர் அண்டு வேர் வி கேம் ஃப்ரம் என்னும் நூல் எதை பற்றியது? இந்த நூல் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க? ஆசிரியர்களுடைய குடிபெயர்வை பற்றி சொல்லுது. சரிங்களா? ஆசிரியர்களுடைய குடிபெயர்வை பற்றி இந்த நூல் சொல்லுது. அதுக்கடுத்து 2018 to 2019 ஆண்டுக்கான விவசாய கடன் இலக்கு எத்தனை கோடியாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 159ல் 11 லட்சம் கோடி. ஆனால் பட்ஜெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து வச்சாங்க இலக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கு அதாவது பட்ஜெட்டில் இடைக்கால பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு சொன்னபோது வந்து 11 லட்சம் கோடி வந்து இலக்கு இது இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 12 லட்சம் கோடியை வந்து இலக்கு வந்து நாங்கள் வந்து நிர்ணயம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ இலக்கு வந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்மையில் 2020 முதல் புதிய பொறியியல் கல்லூரிகளை அண்மையில் 2020 முதல் புதிய பொறியியல் கல்லூரிகளை அமைப்பதை நிறுத்த யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்தது? 2020 புதுசாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு பொறியியல் கல்லூரியெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து யாருடைய தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க? PV மோகன் ரெட்டி. 160க்கு PV மோகன் ரெட்டி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஈரான் நாட்டினுடைய எந்த வங்கியின் கிளையை மும்பையில் திறக்க அண்மையில் RBI அனுமதி வழங்கியது? ஈரான் நாட்டின் எந்த வங்கியினுடைய கிளையை மும்பையில் திறக்க ரீசெண்டாக வந்து RBI வந்து அண்மையில் வந்து அனுமதி வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 161க்கு பஸ்காட் வங்கி. சரிங்களா? பசட்காட் வங்கி. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கோபால் ராய் என்பவர் இந்தியாவில் எங்கு மாடுகள் தங்குவதற்கு விடுதிகள் அமைத்து தரப்படும் என்று கூறியுள்ளார்? டெல்லி. அதுக்கடுத்து போகலாம். குஜராத் மாநில கிரிக்கெட் சங்கத்தின் கனவு திட்டமான உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அகமதாபாத்தில் எத்தனை ஏக்கரில் தயாராகி வருகின்றது? 163க்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 ஏக்கரில். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் இந்தியாவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அஜித் மோகன் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து போகலாம். இந்தியாவின் முதல் செங்குத்தான தூக்குப்பாலத்தை இந்திய ரயில்வே எங்கு கட்ட முடிவு செய்துள்ளது? ராமேஸ்வரம். சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்கைஹாக் என்ற புதிய வகை மேம்படுத்தப்பட்ட உளவு விமானத்தை தயாரித்த நாடு எது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சீனா. அதுக்கடுத்து பொருளியல் புலனாய்வு பிரிவு எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ட் யூனிட் ஜனநாயக குறியீடு டெமோக்ரஸி இண்டெக்ஸ் 2018 இந்தியாவினுடைய இடம் என்ன? 41வது இடம். சரிங்களா? 41வது இடம். தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் பைந்தமிழ் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் பைந்தமிழ் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவர். 44வது சர்வதேச விளம்பர சங்கத்தினுடைய உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 44வது சர்வதேச
விளம்பர சங்கத்தின் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை கேரளா, கொச்சி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலிருந்து வெளியேறிய இந்திய மாநிலம் எது? ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலிருந்து வெளியேறிய இந்திய மாநிலம் எது? மேற்கு வங்காளம். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து மோடியினுடைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உங்களுக்கே ரீசெண்டாக நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். மம்தா பானர்ஜிக்கு மோடி அரசாங்கத்துக்கும் ஆகிறதில்ல. ஸோ டக்குன்னு அதை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் மேற்கு வங்காளம் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து 7217 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் அறிவித்த நாள் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறோம். 8/1/2019. இந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்று போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்து ஒரு மாதிரி தேர்வு வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரம் தான் வந்து பரப்பளவு பெருசாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கள்ளக்குறிச்சி வந்து பிரித்ததுனால இப்போ என்ன மாவட்டம் பெரிய மாவட்டம் பரப்பளவு அப்படின்னு திருநெல்வேலி தான் கரெக்டு. சரிங்களா? திருநெல்வேலி தான் பெரிய மாவட்டம். அதுக்கப்புறம் என்னால் அதை சொல்ல முடியல. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். திருநெல்வேலி தான் இப்போ வந்து பெருசு. சரிங்களா? தமிழகத்தில் முதல் முறையாக அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் கற்றல் திறனை மேம்படுத்திக் கொள்ள எத்தனை தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறை உருவாக்கப்பட உள்ளன? தமிழகத்தில் முதல் முறையாக அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் கற்றல் திறனை மேம்படுத்திக் கொள்ள எத்தனை தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் உருவாக்கப்பட உள்ளன? 172க்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 3000. நெக்ஸ்ட்டு, கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் எத்தனை கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் தொடங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது? கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகம் ஃபுல்லாகவே வந்து எத்தனை கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் தொடங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது? 173க்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா 100. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த 200 கண்டவர்ஸ் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வரீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டை பற்றிய கண்டவர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், ஏன்னா சர்வதேச அளவில் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்துங்க. அடுத்த பகுதி 2 போடும்போது தமிழ்நாட்டை விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரவர்ஸில் எவ்வளோ நிறையா இருக்குது அதெல்லாம் அப்படியே அதில் உள்ளெல்லாம் கேப்சர் பண்ணி இழுத்து கொண்டு வந்து போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலங்கையின் வடக்கு மாகாண ஆளுநராக முதலில் நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழர் யார்? இலங்கையின் வடக்கு மாகாண ஆளுநராக முதலில் நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேன் ராகவன் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? அதுக்கடுத்து, உலகின் எந்த நாட்டின் பாஸ்போர்ட்டை அண்மையில் ஹென்லி பார்ட்னர்ஸ் என்ற சர்வதேச அளவில் மிகச்சிறந்த, அதாவது அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் சர்வதேச அளவில் மிகச்சிறந்த பாஸ்போர்ட்டாக அறிவித்துள்ளது? அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுன்ற மாதிரி, சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு தரமாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விட இது பார்த்தோம்னா ஜப்பான் தாங்க. சரிங்களா? ஜப்பானு. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வரி விலக்கின் உச்சவரம்பு அண்மையில் ரூபாய் 20 லட்சத்திலிருந்து எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டது? சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வரி விலக்கின் உச்சவரம்பு வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துலேருந்து எத்தனை லட்சமாக வந்து உயர்த்தினாங்க அப்படிங்கிறத கேள்வி. 40 லட்சம். சரிங்களா? 20 லட்சத்துலேருந்து 40 லட்சமாக வந்து மாற்றிருக்காங்க. அப்படியே டபுளாக இருக்குது. அதுக்கடுத்து, உஜ்வாலா சானிடரி நாப்கின் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இது கேள்வி வந்து தொடங்கி வைத்தவர் யாருன்றதை விட எங்கே தொடங்கினாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போடும்போது அது எங்கே தொடங்கினாங்க, எந்த மாநிலத்தில் அதை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நீங்கள் வந்து யாராவது கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த உஜ்வாலா சானிடரி நாப்கின் வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கினாங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்ட ஊழல் நாடுகள் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் என்ன? 78வது இடம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். பள்ளி மாணவர்களுக்கான தொலைக்காட்சி சேனல் தமிழக அரசால் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் என்ன? ஜனவரி 21. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் 2018ஆம் ஆண்டிற்கான இயல் விருது யாருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் 2018ஆம் ஆண்டிற்கான இயல் விருது யாருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? எழுத்தாளர் இமயம் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டிற்கான நிருத்திய சிரோமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 181க்கு ஆன்சர் அனிந்தியா நியோகி. ஏன்னா கதக் நடனம்னு சொல்லுவாங்க, அந்த கதக் நடன கலைக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அனிந்தித்தா நியோகி அப்படிங்கிறவங்களுக்கு இந்திய கடற்படையின் இந்திய பெருங்கடல் தகவல் மையம் எங்கு அமைந்துள்ளது?
இந்திய கடற்படையோட இந்திய பெருங்கடல் தகவல் மையம் எங்கு அமைந்துள்ளது? குருகிராம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்திய வனப்பணித்துறை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இந்தியாவினுடைய வனப்பணித்துறையோட பேரை வந்து ரீசெண்டாக வந்து மாற்றுறாங்க. அது எப்படின்னா இந்திய வனம் மற்றும் பழங்குடியினர் பணி. இந்திய வனம் மற்றும் பழங்குடியினர் பணி. LHP லிங்க் ஹோல்ஃப்மேன் போச் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நவீன ரயில் பெட்டி தான் அது வந்து. சரிங்களா? நவீன ரயில் பெட்டி. அதுக்கடுத்து கூகுள் நிறுவனத்தினுடைய குளோபல் நியூஸ் இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கென இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் எத்தனை? 185க்கு ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய 11. அதுக்கடுத்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் 2019 ஜனவரியில் அவ்வப்போது ஏற்படும் நூல் விலை ஏற்ற இறக்கங்களை தவிர்க்க ஏற்படுத்தியுள்ள புதிய திட்டத்தினுடைய பெயர் என்ன? நூல்கண்டு வங்கி திட்டம். ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? நூல்கண்டு வங்கி திட்டம் மறந்துடக்கூடாது, யாராக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. 70 பாயிண்ட் கிரேடிங் இண்டெக்ஸ் என்பது என்ன? பள்ளிக்கல்வி தர மதிப்பீடு திட்டம். சரிங்களா? அதுக்கடுத்து முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களினுடைய 94வது பிறந்த நாள் அன்று பிரதமர் மோடி அவர்களால் வெளியிட்ட நாணயத்தினுடைய மதிப்பு, அதாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி வச்சுருங்க. எத்தனை ரூபாய் மதிப்புடைய நாணயத்தை வந்து வெளியிட்டார்? 100 ரூபாய். சரிங்களா? மறந்துடாதீங்க. அடல் பிகாரி வாஜ்பாய்க்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய உருவச்சிலையை வந்து திறந்து வச்சுருக்காங்க. அவருடைய பேரில் ஒரு மாவட்டத்துக்கு வந்து பேராக வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அவர் பேரில் வந்து பார்த்திங்களா நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறுப்பன் படிக்கிறவங்களாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மின்சார குப்பை நீக்கும் இயந்திரத்தினுடைய பேர் என்ன? PH20 5EAC அப்படிங்கிறது. PH20 5EAC முக்கியமானது. அதுக்கடுத்து அண்மையில் இந்தியா சமர்ப்பித்துள்ள பசுமை இல்ல வாயு வெளியீடு குறித்த 2வது அறிவிக்கையில் ஆண்டொன்றிற்கு இந்தியாவால் வெளியிடப்படும் பசுமை இல்ல வாயுவின் அளவு எவ்வளவு என குறிப்பிடப்பட்டுள்ளது? இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா பசுமை இல்ல வாயு வெளியீடு குறித்த 2வது அறிக்கையில் வந்து நாங்கள் வந்து எவ்வளவு வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பசுமை இல்ல வாயுவின் அளவு வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து 1.326 பில்லியன் டன். சரிங்களா? 1.326 பில்லியன் டன்னு. இந்தியாவின் மிகப்பெரிய புற்றுநோய் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் 2018 டிசம்பர் 18 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இது எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவினுடைய மிகப்பெரிய புற்றுநோய் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் 2018 டிசம்பர் 18 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இது எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஜஜ்ஜார், ஹரியானா. அதாவது ஜஜ்ஜார், ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜஜ்ஜார் அப்படிங்கிற ஒரு இடம். அதுக்கடுத்து இந்திய விண்வெளி ஆய்வு மைய சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தின் பெயர் என்ன? இந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு. தெரிஞ்சிருக்கும். சம்வாட் வித் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது. சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள வீரர் யார்? கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். 2019 ஜனவரியில் தமிழகம் நீர்நில வளத்திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்காவில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கார்னல் பல்கலைக்கழகம். 2019 ஜனவரியில் தமிழகம் நீர்நில வளத்திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்காவில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? கார்னல் பல்கலைக்கழகம். சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ADT-53 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறாங்க. இது ஒரு புதிய நெல் ரகம். சரிங்களா? இந்தியாவின் வளர்ச்சிக்கு தன்னலமற்ற சேவையாற்றியதற்காக இந்த ஆண்டிற்கான பிலிப் கோட்லர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மோடிக்கு. இந்த விருது அவருக்கு கிடைச்சதில் ஒரு சில தொகைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த தொகையை வந்து நான் கங்கை தூய்மை இந்தியா திட்டத்திற்காக பயன்படுத்திறதுக்கு நான் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார். சரிங்களா? அதுக்கடுத்து தமிழகத்தில் எங்கு சர்வதேச பலூன் திருவிழா ஜனவரி 13 முதல் 15 வரை
நடைபெற்றது? தமிழகத்தில் எங்கு சர்வதேச பலூன் திருவிழா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 13லேருந்து 15 வரை நடைபெற்றுச்சு. 197க்கு வந்து ஆன்சர் பொள்ளாச்சி. சரிங்களா, பொள்ளாச்சி. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் 106வது இந்திய அறிவியல் மாநாடு அண்மையில் நடைபெற்றது. இதில் இந்திய பிரதமர் மோடி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விக்யான் என்ற முழக்கத்துடன் புதிதாக இணைத்து பேசிய அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது தான். ஜெய் அனுசந்தன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து இணைத்து பேசியிருக்காப்புல. நெக்ஸ்ட்டு, எந்த நாட்டில் இளம் பெண் ஒருவருக்கு 72 மணி நேரம் இதய துடிப்பை நிறுத்தி அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர்? இதற்கான விடை ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சீனா அப்படிங்கிறது தான். எண்டுக்கு வந்தாச்சு. டிஜிட்டல் பேமெண்ட் முறையை ஊக்குவிக்க யாருடைய தலைமையிலான உயர்நிலை குழுவை ரிசர்வ் வங்கி அண்மையில் உருவாக்கியுள்ளது? டிஜிட்டல் பேமெண்ட் முறையை ஊக்குவிக்க யாருடைய தலைமையிலான உயர்நிலை குழுவை ரிசர்வ் வங்கி அண்மையில் உருவாக்கியுள்ளது? இதற்கான விடை நந்தன் நிலகேனி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. சரிங்களா, வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கண்டர்ஸ் பார்த்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஆனால் உங்களுக்கு இந்த 200 பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய போர் அடிச்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தது வீடியோ போடும்போது எண்டுலேயும் இடையில நடுவில் நான் சொல்கிறேன். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். பட் எனக்கு அந்த டைமில் ஞாபகம் இல்லை. கடைசியாக அப்போ நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் போய் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து டெய்லி கண்டர்ஸ் பிடிஎஃப் வந்து போட்டுருவேன். இப்போ வந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் பண்ணலை. கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த மாதம் எண்டு முடியறதுக்குள்ள நான் பண்ணிடுவேன். சின்ன சின்ன வேலையின் காரணமாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வர்றது வர்றதுன்றது ஒரு சில ஒரு யதார்த்தமானது. அதனால் ஒரு சில நாள் டிலே பண்ணால் அதுக்கப்புறம் போட மாட்டோம், இவர் ஒரு 2 நாள் போடாமல் இருக்காரு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் 1 நாள் 2 நாள் டிலே ஆச்சு அப்படின்னா கூட நான் வந்து அதை சேர்த்து நான் போட்டுருவேன். ஒன்றும் இல்லை, இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து 20, 21, 22 வரைக்கும் நான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான நம்பர் 90 80 768 956. இந்த நம்பருக்கு ஹாய் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.